பல மாவட்டத்துல கனமழை பொறுத்தவரைக்கும் களத்துல இறங்கியிருக்குங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து மிக கனமழையும், அதி கனமழையும் ரொம்பவே தீவிரமா இருக்க போது. கடந்த 24 மணி நேரத்துல பல்வேறு மாவட்டத்தில் மிக கனமழையும் பெய்துள்ளது. வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கை ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பல மாவட்டங்கள்ல, பல இடங்கள்ல இடைவிடாத கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாகியிருக்கு. இதுவரைக்கும் சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுல பலத்த மழை வெளுத்து வாங்கும். நீங்க எல்லாருமே 100% சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா தமிழ்நாடு முழுவதும் 100% மழை பொழிவை எதிர்பார்த்திடலாம். இதுவரை விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில் இனி தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. பல்வேறு பகுதிகள், அதாவது ஒரு இடம், 2 இடம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக வெளுத்து வாங்கும். மழை இதுவரை பெய்யாத பகுதிகளுக்கும் கன முதல் மிக கனமழைங்கிறது தீவிரமாகும் நண்பர்களே. ஆகவே எல்லா இடங்களுக்குமே இந்த பலத்த மழை வெளுத்து வாங்குமா அப்படின்னா, கண்டிப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் இந்த கனமழை முதல் மிக கனமழைங்கிறது வெளுத்து வாங்கிரும். இதுவரைக்கும் சரிவர எங்கெங்கெல்லாம் மழை வந்து பதிவாகலையோ, அங்கேயும் மிக கனமழையினுடைய தீவிரத்த பார்க்க போறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை இல்லாம இருந்துச்சோ, அங்கேயும் நமக்கு வந்து மிக தீவிரமான மழை எல்லாமே பதிவாகிரும். டெல்டா மாவட்டங்கள்ல நேற்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 16 சென்டிமீட்டர் மழை எல்லாமே வந்திருக்கிறத பார்க்கிறோம். இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் பல இடங்களுக்கும், பல பகுதிகளுக்கும் கொட்டி தீர்க்க போகுது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் இனி வரும் நாட்கள், அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் மிகுந்த கவனமாக இருங்க. மே 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் அதி கனமழை எச்சரிக்கை. மே 18 மற்றும் 19 தேதிகளில் அதி கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் அதிகரிக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழையும், ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையுமாகவும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுல குறிப்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை நம்ம வந்து கொடுத்திருக்கிற மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதி கனமழைக்கான வாய்ப்பு, அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம சொல்லிட்டே இருந்தோம் வெள்ள அபாய எச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்குன்னு. அதே போலதாங்க நமக்கு இப்போ மழையும் ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு. எல்லாருமே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம். எல்லா இடங்களுக்கும் ஒரு இடம் விடாம அனைத்து பகுதிகளுக்கும் அடுத்த 5 நாட்களுக்குள்ள இந்த மழை பொழிவு கொட்டி தீர்க்க போது. எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருந்ததோ அதை விட பல மடங்கு மழை பொழிவு இருக்குன்னு சொன்னது போலவே பல மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமா இருக்கு. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய 5 நாட்களும் மிகுந்த உஷார் நிலையில் இருங்க நண்பர்களே.